ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் 4 எக்ஸாம் 2024க்கான நோட்டிஃபிகேஷனை வந்து டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கு அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யாருமே இவ்வளோ எதிர்பார்க்காத டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக வந்து அதிகாலையிலே வந்து கொடுத்துட்டாங்க. என்ன இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, எல்லா டீட்டெயிலுமே பார்ப்போம். நிறைய விஷயம் வந்து லாஸ்ட் டைம் நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதுனதுக்கு நிறைய விஷயம் மாறி இருக்குது. கல்வி தகுதி நிறைய மாறி இருக்குது. அதே மாதிரி வந்து வேகன்சி நிறைய மாறி இருக்குது. என்னென்ன இருக்குங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2024 இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடில் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னலாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டேட்டு 30/1/2024 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன், நீங்கள் கடைசி நாள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து பிப்ரவரி கடைசி வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 28 பிப்ரவரி 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ குயிக்காக போய் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஏற்கனவே வேறு சொல்லியிருந்தோம். ஜூன் மந்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். ஜூன் மந்த்து 9ஆம் தேதி காலை 9:30லேருந்து மதியம் 12:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். இப்போ இது வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வேறு என்னென்ன இந்த வாட்டி முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, போஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட்டை வந்து செலெக்ஷன் பண்ணணும். நீங்கள் வந்து அதுவும் பர்டிகுலராக எந்த போஸ்ட்டுக்குன்னா, இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதிலே வந்து சேர்த்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு, இல்லை ஃபாரஸ்ட் வாட்சருக்கு, இல்லை ஃபாரஸ்ட் சார்ந்த அதர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் உங்களுக்கு அது இல்லை, அது வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து ஆல் த போஸ்ட்டுங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கிற பட்சத்தில் அதை இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைப் யூத், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணையில் கவனமாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, போஸ்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ வந்து பாருங்கள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, 108 வேக்கன்சி. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் வந்து 2442 கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறையா மாறுது. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் 44, டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் கார்பரேஷனில் 10, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார்ஃப் போர்டில் 27, வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் 49, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் 15, டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸில் 7, மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம் அண்ட் ஹெர்ப் மெடிசன் கார்பரேஷனில் 10, இப்படி போகுது. டைப்பிஸ்க்கு 1653 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அப்படியே அதுவுமே டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி 3, 39ன்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3க்கு வந்து 441 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் உமனில் 2, அப்படியே ஒவ்வொன்றுமே மாறுது. ஸோ அடுத்து வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன், அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2ல். அப்புறம் வந்து பர்சனல் கிளர்க்குக்கு வந்து ஒரு 2 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரியேட்டுக்கு 4, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 34ன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. மில்க் ரெக்கார்டருக்கு 15, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு 1, பில் கலெக்டருக்கு 66, லேபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 25, ஃபாரஸ்ட் கார்டுக்கு 171. இதுக்கு தான் நீங்கள் சூஸ் பண்ணையில் கவனமாக பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லையும் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க 1 by 1 பார்ப்போம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் எந்த சேஞ்சுமே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். பார்ட்டியே முழுக்க தமிழ் தகுதி தேர்வு, ஜென்ரல் தமிழ் வந்துடும். 100 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் மேனிக்கு 150 மார்க், 3 மணி நேரம் நடக்கும். அதே மாதிரி பார்ட் பியில் சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடி 75 கொஷினும், மேக்ஸ் 25 கொஷின் இருக்கும். அது ஒரு 100 கொஷின், 150 மார்க்குக்கு மொத்தம் 200 கொஷின் 300 மார்க்குக்கு வந்து நடக்கும். மினிமம் மார்க் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 90 மார்க் வந்து எடுக்கணும். எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 90 மார்க் எடுக்கணும். அதே மாதிரி தமிழில் வந்து நீங்கள் 40% மார்க் எடுத்து நீங்கள் இது பண்ணியிருந்தால் தான் உங்களோட செகண்ட் பேப்பர் வந்து இது பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து ஏஜ் லிமிட். நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் அந்த இதுக்கெல்லாம் எதுக்கு அப்ளை பண்ணாலும் மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 ஆகிருக்கணும். எப்படின்னா 2024 ஜூலை அடிப்படையில் உங்களுக்கு 18 வயசு ஆகிருக்கணும். 32க்கு உட்பட்டு இருக்கணும். ஸோ மற்றதுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் SC ST SCA
அது மாதிரிலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 42 வரைக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் எல்லாத்துக்குமே 42 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு இதுக்குமே மாறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து முக்கியமானது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நிறைய சேஞ்ச் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த எஸ்எஸ்எல்சி அந்த மாதிரி இல்லாமல் நிறைய டிகிரிலாம் சிலது ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கெல்லாம் எப்பவும் போல தான் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் ஜூனியர் அசிஸ்டன்ட், தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அதுக்கெல்லாம் டிகிரி வந்து நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் டிகிரி இதில் ஒரு எஜுகேஷனல் இதில் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் டிகிரி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலதுக்கெல்லாம் டிகிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிகிரி இருக்கிற இதெல்லாம் பார்த்துங்க. நிறைய இது வந்து டிகிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த டைப் முடித்தது அந்த இதெல்லாம் வந்து இதாக இருக்கும். ஸோ ஹையர், லோயர் அந்த சர்டிஃபிகேட்லாம் மஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணும்போது கவனமாக சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் இது பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேட் அந்த கம்ப்யூட்டர் இது அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து வந்து அந்த ஃபாரஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து வனத்துறை ஆளுங்களுக்கு முன்னுரிமை தராங்க. இது இராணுவத்தில் முன்னாள் இராணுவத்தினருக்கு முன்னுரிமை தராங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், மேல்னா ஹைட் வந்து 163 இருக்கணும். ஃபீமேல் அப்படின்னா தேர்ட் ஜெண்டர்னால் 150 வரைக்கும் இருக்கணும். நார்மலாக மூச்சை இது பண்ணையில் மென்னுக்கு வந்து 79 சென்டிமீட்டர் செஸ்ட் அந்த இது இருக்கணும். கேர்ள்ஸு தேர்ட் ஜெண்டருக்கு 74 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஸோ இவ்வளோ நிறைய இந்த வாட்டி இது கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபாரஸ்ட் இது வந்தோன்னா நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் யோசிக்காமல் குயிக்காக போயிட்டு எல்லா ப்ரூஃபோடையும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் எங்கெங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, கரூர், அப்புறம் வந்து மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், மதுரை. ஸோ நிறைய இருக்குது. சேலம், திருவண்ணாமலை, திருப்பூர், வேலூர், திருவாரூர், தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், வேலூர், விருதுநகர், சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி. தஞ்சாவூர்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர், பூதலூர், கும்பகோணம், ஒரத்தநாடு, பாபநாசம், புதுக்கோட்டை. ஸோ நிறையா இருக்குது. நீலகிரி, தேனி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், அப்புறம் வந்து திருவாரூர்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வரீங்கன்னு பாருங்கள். ஸோ பார்த்துட்டு யோசிக்காமல் போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா நான் டெலகிராம் நம்ம சேனலில் போட்டேன். ஸோ யோசிக்காமல் போய் பாருங்கள். ஸோ டீட்டெயிலாம் பாருங்கள். சிலபஸ்லேயுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிலபஸ்க்கு நான் தனி வீடியோ போடுறேன். சரிங்களா? சிலபஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறையா இருக்குது. ஒரே வீடியோவில் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்த பாருங்கள். சிலபஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது போட்டேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.